பரிந்து பேசுகிறவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. ஏன் நான் பரிந்து பேசணும்னா, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒவ்வொரு நிலையிலும் பரிந்து பேசினவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா, சோதோம் குமாரன் பட்டணம் அழிந்து போக கூடாது என்று. அப்போ ஆபிரகாம் பீரியட்ல பாத்தீங்கன்னா, அவன் வாழ்ந்த காலத்துல தேவன் எப்படி வருவானா, மனுஷ ரூபமா தான் வருவான். எப்படி வருவானா, நீ ஆபிரகாமுடைய சாப்டர் எடுத்து படிச்சு பாருங்க. 2 புருஷர்கள் இல்ல 3 புருஷர்களா வருவாங்க. அவங்க வரும்போதே அவன் அடையாளம் கண்டுடுவான். இவர்கள் தேவர்கள், இவர்கள் தேவன் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு உடனே பாதத்துல விழுந்து அவங்க இடத்துல பேசுவான். அதே போல 2 புருஷர்கள் வந்து சோதோம் குமாரன் பட்டணத்தை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆபிரகாம் கெஞ்சுகிறான், பரிந்து பேசுகிறான். பட்டணம் உருவாவது, பட்டணம் உருவாக்கப்பட்டது எல்லாம் தேவனுடைய கிருபை. அதில் இருக்கிற குடிகள் அழிக்கப்பட போவது தேவன் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. நீங்க எப்படி உருவாக்குறீங்க, எவ்வளவு மகிமையா வச்சிருக்கிறீங்க, அது பாவத்துல இருந்தா பாவத்தை நீக்கி போடும்படியான காரியங்களை செய்யுங்க. ஆனா பட்டணத்தையும் குடிகளும் அழிக்காதீங்க சொல்லி என்ன பண்றான், தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறான். நீதிமான் இருந்தா அழிக்காம இருப்பீங்களாப்பா, 100 நீதிமான் அப்படியே குறைச்சிட்டே வரான். 10 நீதிமான் இருந்தா அழிக்காம இருப்பீங்களோ, அப்படியே குறைச்சிட்டே வந்து கேட்கிறான். நீதிமான் இருந்தா நிச்சயம் நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்ல. ஆனா அழித்து போட்டான். பார்த்தா ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்திருக்கிறான். அவனை கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு அந்த பட்டணத்தை அழித்து போட்டார் ஆண்டவர். பரிந்து பேசுகிறது தேசத்திற்காக, தேசத்தின் குடிகளுக்காக அந்த பாரம் அவனிடத்தில் அதிகமா இருந்தது. அவன் சகோதராக இருக்கிறது நிமித்தம் கிடையாது. அந்த பட்டணம் அழித்து போக கூடாது, பட்டணத்தின் குடிகள் பாவத்திலே செத்துடக்கூடாது. ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, அவங்க மனம் திரும்பணும். ஒரு நேரத்தை கொடுங்க, அவங்க பாவத்திலிருந்து வெளியே வரட்டும், அப்போ அவங்கள ரட்சிக்கப்படலாம். அதுக்கு வரல கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்லி ஆபிரகாம் பரிந்து பேசிக் கொண்டிருந்தான் தேவனோடு. ஆனா தேவனுடைய பார்வையில் அது கொடுமையா இருந்தனால ஆண்டவர் அழித்துக் கொண்டான். ஆபிரகாம் எப்படி தேசத்திற்காக பரிந்து பேசினாலும், பட்டணத்துக்காக பரிந்து பேசினாலும், பட்டண குடிகளுக்காக பரிந்து பேசினாலும், முதலாவது தேவனுடைய ஆவியுடைய நீ உன் தேசத்திற்காக நீ பரிந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உன் தேசத்தின் குடிகள் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாத்தையும் உருவாக்கினவர், எல்லாருக்கும் தேவனானவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால இது சுயநலமான ஜெபத்திற்கு வராது. இந்த ஆவி தேசத்திற்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். இன்னும் ஆண்டவர் இந்த பூமியை அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் ஆண்டவர் எல்லாம் மனம் திரும்புதல் உண்டாக வேண்டியதற்குன்னு சொல்லி தேவனிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லைன்னா எப்பயும் அழிச்சு போட்டிருப்பார் ஆண்டவர். நோவா காலத்துல அழிச்சு மறுபடியும் உருவாக்கினது போல எப்பவும் அழிஞ்சிருக்கும். அவர் சிலுவையில மரித்ததை பரிந்து பேசுவதற்காக தான். இன்னும் ரட்சிப்பு இருக்கு ஆண்டவரே, இன்னும் ரட்சிப்பு இருக்கு. அப்படியாப்பட்டவருடைய ஆவி பெற்ற நாம நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? தேசத்துக்காக பரிந்து பேச வேண்டும், தேசத்தின் குடிகளுக்காக பரிந்து பேச வேண்டும். அங்க பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னுடைய சகோதரர்கள், அங்க பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் என் கூட பிறந்தவங்க, என் பிள்ளைகள் போல இருக்கிறாங்க, எங்க அப்பா போல இருக்கிறாங்க, எங்க அம்மா போல இருக்கிறாங்க சொல்லி அந்த உண்மையான உணர்வு, அந்த உண்மையான அன்பு முதல்ல பரிந்து பேசணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா அன்பு இருந்தாதான் அது பண்ண முடியும். தேவனிடத்தில் அன்பு ஏராளமா இருக்கிறபடினாலே பாவிகளையும் அவர் நேசிக்கிறார். சொல்லுங்களேன், பாவிகளையும் நேசிக்கிறார். அவர் பாவியை நேசிக்கிறதுனால அவரிடத்துல ஏராளமான அன்பு உண்டு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா அந்த அன்பு எங்கே? எங்கே? நான் ஆவின் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன், ஆவினால் நிரப்பப்பட்டவனா இருந்தா அந்த அன்பு எங்கே எனக்குள்ளே? சுயநலமா தானே இருக்குது. ஜெபத்துல இல்லையே, பரிந்து பேசுகிறதுல இல்லையே, கண்ணீர் வடிக்கிறதுல இல்லையே. தேசத்திற்காக கண்ணீர் வெடித்து பரிந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல நீங்க. ஏன்னா பரிந்து பேசுகிறவர் உங்களோடு இருக்கிறார். முதலாவது நீங்க தேவன் ஆவி உடையவராயிருந்தா தேசத்தின் மேல, தேசத்தின் குடிகள் மேல ஒரு பாரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம முன்னோடியா ஓடுவோம், எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடியாந்து நிற்போம். சொந்த பந்த கல்யாணமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு வைராக்கியமா வந்து முன் நிற்கிறவன் ஒருவனும் இல்லை.
எதுக்காக ஒருவனும் இல்லைன்னு சொல்றாருன்னா, நீ அங்க போகிற வாஞ்சையும் இருதயமும் இங்க வருகிறதுல இல்லை. இங்க எதுக்காக வருகிறோம்னா, ஏதாவது நன்மைக்காக ஓடி வரும். ஆனா தேவனுடைய திட்டம் தேசம் அழிக்கப்பட்டு போகக்கூடாது, தேசத்தின் குடிகள் பாவத்திலேயே செத்து போயிடக்கூடாது. அதுக்காக தானே கல்வாரி சிலுவை, அதுக்கு தானே மரண பரியந்த அவர் பொறுமையோடு இருந்தார். எத்தனை வேதனை, எத்தனை கொடுமையான செயல். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவன் போகாது. ஒன்னு புரிஞ்சுக்கீங்க, ஜீவன் போக இப்போ 6 நாள் அவன் எதனால சாவானா, அவனுக்குள்ள இருக்கிற தண்ணீர் வற்றி போய் உணவு இல்லாம தான் சாவான். அது வரையிலும் அவன் கரம் உயர்த்தப்பட்டு ஆணிகள் அடிக்கப்பட்டு நரம்புகளும் எலும்புகளும் தெரிக்கப்பட்டு அந்த வலி வேதனையிலே துடிச்சிட்டே இருக்கணும். கையெடுத்து இப்படி கூட வச்சுக்க முடியாது, அப்படியே வலியில வேதனையில. அது கொடுமையான ஒரு சிலுவை கோரம். அது 6 நாள் ஆகும், 10 நாள் ஆகும் ஜீவன் போறதுக்கு. ஜீவன் போனா என்ன பண்ணுவாங்கம்மா, அதுல இருந்து எடுத்து அப்படியே தூக்கி கழுகுகளுக்கு போட்டுருவாங்க பிணத்தை. அந்த பிணத்தை கொடுக்க மாட்டாங்க யாருக்கும், தூக்கி கழுகுகளுக்கு போட்டுருவாங்க. சொந்த பந்தங்கள் யாரும் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கோரமான சிலுவை பாடுகளை கர்த்தர் இந்த தேசம் அழிக்க கூடாது, இந்த தேசம் பாவத்துல அழிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு தன் ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். அந்த பாரம் நமக்குள்ள வரணும், அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அந்த பாரம் வரணும் தேவன் மேல் ஒரு அன்பு, அந்த பாரம் வரணும் பாவியா இருக்கிற ஜனங்கள் மேல் ஒரு அன்பு, அந்த பாரம் அதிகமா இருக்கணும்னா உன் தேசத்தின் மேல் ஒரு அன்பு. இந்த அன்பு முக்கியமா உன்கிட்ட அதிகமா இருக்கணும். இந்த அன்பு, இந்த பாரம் இருந்தாதான் உன்னை ஆண்டவர் மெச்சி கொள்ளுவார், கரத்தில சேர்த்து கொள்வார், இன்னும் அதிகமா உன்னோடு பேச ஆரம்பிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி தேசத்திற்காக பரிந்து பேசினாரோ அதே ஆவி உடையவர்களா நாம இருக்கிறோம். நாமளும் முதல்ல தேசத்திற்காகவும் தேச குடிகளுக்காகவும் பரிந்து பேச கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சத்தமா